கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரம்பா பகுதியை சேர்ந்தவங்க 18 வயதான ஸ்ரீநந்தா அப்படிங்கிற இளம்பெண். இவர் அனோரெக்சியா நெர்வோசா அப்படிங்கிற உணவு கோளாறு நோயால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க எடை குறைவா இருந்தாலும் தங்களை அதிக எடை கொண்டவர்களா உணர்ந்து சாப்பிடுவதை தவிர்க்க தீவிர நடவடிக்கையில இருப்பாங்க. இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஸ்ரீநந்தா ஆன்லைன் மூலம் எடை குறைப்பு திட்டங்களை பின்பற்றி 6 மாதங்களா உணவு உண்பதை வெகுவா குறைச்சிருக்காரு. தன்னுடைய பெற்றோர் கொடுத்த உணவை மறைத்து வெந்நீர் மட்டுமே குடித்து வந்துள்ளார். இதனால அவர் 24 கிலோ எடை கூட இல்லாம படுத்த படுக்கையா ஐசியூல அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவருக்கு சர்க்கரை அளவு, ரத்த அழுத்தம் மிக குறைவாகவே இருந்திருக்கு. வெண்டிலேட்டர் உதவியோட தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீநந்தா சிகிச்சை பலன் இல்லாம பரிதாபமா உயிரிழந்தார். சமீபத்துல நடந்த இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி டயட் அப்படிங்கிற பெயர்ல தவறாக பின்பற்றப்படும் விஷயங்கள் என்னென்ன, எது சரியான டயட், நீராகாரங்களை டயட்டா எடுத்துக்கொள்ளலாமா போன்ற விஷயங்களுக்கு மருத்துவரின் விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் விஜயஸ்ரீ. சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் தலைமை உணவியல் நிபுணராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து டயட்டு, அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் நிறைய விதமான டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அது கரெக்டானதா இல்லை அது தவறாக போகுமா, இதை பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல. அப்படித்தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேரளாவில் ஒரு இளம்பெண் வந்து இந்த மாதிரி தண்ணி மட்டும் குடித்து நீராகாரத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி டயட்டிங் இருந்து உடல் எடை ரொம்ப குறைஞ்சி அதனால் அவங்களோட குடல்லாம் சுருங்கி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஒரு தவறான உணவு முறையினால் அவங்களோட உயிரையே இழக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய 3 அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்று. அந்த உணவு வந்து நம்ம சரியான முறையில் எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு அமிர்தமாகவும், அதனால் நமக்கு உடல் நலம் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதே உணவை நீங்கள் தவறாக எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாமல் மிக குறைவாக எடுத்தாலும் அதனால் பிரச்சனை இருக்குது, அதிக அளவு எடுத்தாலும் அதனால் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சரிவிகித உணவு, ஆங்கிலத்தில் வந்து பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு உணவு முறை. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தப்பாக போகுது. இந்த சமீபத்தில் நடந்த இந்த இதில் கூட பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து எந்த ஒரு பெரிய மருத்துவரோ இல்லை ஒரு குவாலிஃபைடு டயட்டீஷியன்கிட்டயோ அவங்க வந்து ஆலோசனை செய்யாமல் அவங்களுடைய இஷ்டத்துக்கு, அதாவது வீடியோக்களை பார்த்தோ இல்லை மற்றவங்ககிட்டேருந்தோ கேட்டு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்க உடம்புல ஏற்படுற மாற்றங்களே தெரியாமல் உடல் எடை மிக குறைஞ்சு டீஹைட்ரேஷன், அதாவது உடலில் வந்து குடல்லாம் சுருங்கி அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பேலியோ டயட் அண்ட் கீட்டோ டயட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலராக இருந்தது. பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர், இதில் சேட் பார்ட் என்னென்னா சில மருத்துவர்களுமே அதை பயன்படுத்தி அதை வந்து மற்றவங்களுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா பேலியோ அண்ட் கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இதில் வந்து சில மருத்துவர்களே அந்த உணவு முறையை நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புரதம் மட்டுமே சாப்பிட்டு புரதத்துலேருந்து வர எனர்ஜியை உடம்பு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இன்னொன்று கீட்டோ டயட்டில் அதிகமான கொழுப்பு, அந்த கொழுப்பு வந்து எனர்ஜியாக மாற்றப்பட்டு அது வந்து உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரியான உணவு முறை தான் அது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல மெட்டபாலிசம் அதிகரிக்குது. அதாவது கொழுப்பு குளுக்கோஸாக மாறுறதுக்கும் புரோட்டீன் குளுக்கோஸாக மாறுறதுக்கும் தேவைப்படுற எனர்ஜியோட அளவு வந்து மிக அதிகம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்லேருந்து எனர்ஜி எடுத்துப்போம். அது வந்து ரொம்ப சிம்பிளான நேரான ஒரு மெட்டபாலிசம். அதுக்கு வந்து உடம்பு வந்து கேலரி வந்து ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துது. ஆனால் இந்த பேலியோ அண்ட் கீட்டோ டயட்டில் வர மாதிரி
புரதத்தையோ இல்லைன்னா ஃபேட் அதாவது கொழுப்பையோ நீங்கள் வந்து கேலரிக்கு யூஸ் பண்ணும்போது மெட்டபாலிசம் மிகவும் அதிகரிக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன எல்லாரும் மறந்துட்டாங்கன்னா, இந்த மெட்டபாலிசம் அளவுக்கு அதிகமாக போகும்போது மெட்டபாலிசம் முடிவில் பார்த்தீங்கன்னா கழிவுப் பொருட்கள் நிறைய உருவாகும். பொதுவாக சொன்னால் அம்மோனியா கழிவுகள்னு சொல்லலாம். அது வந்து நிறைய நம்ம யூரியா, கிரியாட்டினின் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் நம்ம லேப் டெஸ்ட்லாம் பண்ணும்போது. இந்த யூரியா அண்ட் கிரியாட்டின் மாதிரி கழிவுகள் வந்து நம்ம கிட்னி போன்ற உறுப்புகளுக்கு அதிகப்படியான வேலையை கொடுக்குது. 2வது இந்த அம்மோனியாங்கிறது ஒரு வகையான பாய்சன் தான். ஸோ ஒரு பாய்சனை தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு உடல் உறுப்புக்கு தொடர்ந்து அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாய்சன்னால் அந்த உறுப்பும் பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கிட்னி பாதிக்கப்பட்டு, சிலர் வந்து லிவர் பாதிக்கப்பட்டு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்மளே அதை நிறைய பேர் பார்த்துருக்கோம், ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அதோட ஒரு சைடு எஃபெக்டாக இருந்தது. ஸோ இதை பற்றி யாருமே சரியாக விளக்காமல் பிளைண்டாக வந்து வெயிட் குறைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அதோட பயன்பாடு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னா, அதாவது 72 மணி நேரத்துலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் வெறும் நீர் இல்லை நீர் ஆகாரம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சாலிடாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது ஒரு வகையான ஒரு டயட்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வகை வகையான வித்தியாசமான உணவு முறைகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாதுங்கிறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பாலியோ டயட், கீட்டோ டயட் குறைஞ்ச மாதிரி இன்னும் 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ இந்த மாதிரி உணவுகள் குறையும். இதை வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் ஃபேட் டயட்டுன்னு சொல்லுவோம். ஃபேட் டயட்னா சத்துக்கள், அதாவது உணவு ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கிற டயட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியோ டயட்டில் கார்போஹைட்ரேட்டு இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது, 10%க்கும் குறைவாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட்டு நிறைந்த உணவுகளில் இருக்கிற மித்த ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இப்போது நீங்கள் லிக்விடாக எடுத்துக்கும் போது அந்த லிக்விட் டயட்டில் நீங்கள் சரியான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்களா, அந்த லிக்விட் டயட்டில் நீங்கள் வந்து விட்டமின், மினரல் அந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது நமக்கு, நம்ம குறிப்பாக பெண்களில் வந்து 50% இந்திய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமியா இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டே நிறைய அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட பயன்பாடெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாட்டர் டயட்டு, லிக்விட் டயட்டு அதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சரியான அளவுக்கு நீங்கள் உணவு எடுத்துக்காதனால உங்களுடைய குடல்கள், ஏன்னா குடல்கள், நம்ம குடல்கள் வந்து நிறைய விஷயங்களில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி, அது வந்து நம்ம குடல்களில் ரொம்ப முக்கியமான இது இருக்குது. ஏன்னா அதில் தான் இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நுண்ணுயிரி, அதாவது நமக்கு பயன் தரக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியாக்கள் நம்ம வந்து குடலில் இருக்குது. அது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நம்ம குடல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஆனால் அந்த நுண்ணுயிரிகளுக்கு நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், அதாவது லிக்விட் டயட்டில் ஃபைபர் கிடையாது. அந்த ஃபைபர் வந்து இல்லாத போது அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு உணவு கிடைக்காம போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவு வந்து குறையுது. ஸோ ப்ரோபயோட்டிக்கோட அளவு குறைய குறைய குடல்களோட வளம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த லிக்விட் டயட் வந்து ஒரு சரியான தேர்வாக நான் சொல்லலை. அப்படி உங்களுக்கு லிக்விட் டயட்டு ஒரு வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நான் வெயிட் குறையணும், நான் லிக்விட் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு சரியான உணவியல் மருத்துவரை வந்து நீங்கள் அணுகி அந்த லிக்விட் டயட்லேயே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நார்ச்சத்து கிடைக்கிறதுக்கும் இல்லை புரதச்சத்து கிடைக்கிறதுக்கும் புரோட்டீன் கிடைக்கிறதுக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவங்க மூலமாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நீங்களே வந்து இன்டர்நெட்டில் தேடியோ இல்லை வந்து யாராவது சொல்லியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருது. ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் இப்போ வந்து வெறும் வயத்தில் காலையில் நான் இந்த ஜூஸ் குடித்தா ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸில் கொஞ்சம் தேன் கலந்து குடித்தா நான் வெயிட் குறைஞ்சிடுவேன், இல்லை இந்த பர்டிகுலர் ஜூஸ் குடித்தா நான் வெயிட் குறைஞ்சிடலாம் அப்படின்லாம் நிறைய வந்து கருத்துக்கள் பரிமாறப்படுது. அது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இப்போது அந்த டீடாக்ஸ் ஜூஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், இந்த இந்த புதினாலாம் போட்டு ஜூஸ், இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நிறைய அயன் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது, உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் இதனால் உங்களுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. ஏன்னா உடல் எடை குறையிறதுக்கு ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் சாப்பிட்ற கலோரிகளோட அளவை விட அதிகமாக உடல் உழைப்பு போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடல் உழைப்பு போடுறீங்களா அதை விட குறைவான கலோரிகளை சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுடைய உடம்புல வந்து கலோரிகளுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு நம்ம உடம்பு வந்து கொழுப்புக்களை கரைய ஆரம்பிக்கும். கரைச்சி அதை வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ திடீர்னோ வராது. அது வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இப்போ வெயிட் அப்படிங்கிறதே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு காலத்தில் இந்த ஒபிசிட்டி, அதாவது அதிகப்படியான உடல் எடைங்கிறது எவ்வளோ டேஞ்சரானது, அதனால் என்னென்ன மாதிரி நமக்கு உடல் பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரியாமல் இருந்தது. ஸோ அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நிறைய வந்து போட ஆரம்பித்த போது இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு வரும்போது அதுக்கான சரியான விளக்கங்கள் இருந்தும் எது வந்து ஒருத்தருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நிறையா முட்டை சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு நான்வெஜ் பிரியர்கிட்ட சொன்னால் அது மூலமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் வரும்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுங்கிறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. அந்த மூலமாக உங்களுக்கு சில குறைபாடுகள் ஏற்படும், இல்லை உடல்நல கேடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெயிட்டுங்கிறது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எங்ககிட்ட வரும்போதே அவங்க நார்மல் வெயிட்டாக இருப்பாங்க, ஆனாலும் வெயிட் குறையணும் அப்படின்னு வருவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான விஷயம். ஸோ நம்மளோட உடல் வயசு, நம்மளுடைய உயரம், எடை, இதை வச்சு நம்ம பிஎம்ஐ கண்டுபிடிக்கிறோம். அந்த பிஎம்ஐ வந்து உங்களுக்கு நார்மல் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற உணவில் சரியான புரதம் இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா, இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு இருந்தாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்தவித உடல்நல கேடும் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வராது. அது மட்டும் பண்ணாலே நீங்கள் போதும். உங்களுக்கு ரொம்ப உடல் எடை ஜாஸ்தி இருக்குது, உங்களுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து உணவியல் நிபுணரை போய் பார்க்கணும். அவங்க உங்களுக்கு சரியான இது கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உடல் பயிற்சியும் செய்யணும். ஸோ உடல் பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் ரெண்டும் வந்து சகோதரர்கள் மாதிரி. அது ரெண்டும் இருக்கும்போது அந்த அவுட்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிலர் என்ன நினைக்கிறாங்க, வெறும் டயட்லேயே சுத்தமாக சாப்பிடாம விட்டுடலாம், அப்போ வந்து இல்லை ரொம்ப குறைவாக சாப்பிட்லாம், நமக்கு வெயிட் லாஸ் வரும். நிஜமாக வெயிட் லாஸ் வரும் தாங்க, ஆனால் அது ஆரோக்கியமான வெயிட் லாஸ் கிடையாது. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஆரோக்கியமான வழியில் பண்ணணும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, காலையில் நம்ம வந்து வெறும் வயத்தில் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் வந்து நமக்கு வந்து பவல் மூவ் ஆகணும், அதாவது நம்ம காலையில் காலை கடன்களை கழிக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சமாக வந்து ஒரு வெதுவெதுப்பான ஒரு தண்ணீர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ காலையில் வந்து நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சர் இல்லாமல் ஒரு மிதமான சூடில் ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மோஷன் போகும், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வராது, உங்களுக்கு அந்த நாளே நல்லாயிருக்கும். அது கரெக்டான விஷயம்.
பட் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் மார்னிங்கே நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா த்ரூ அவுட் த டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி மட்டும்தான் தேவைப்படுது. அதை நீங்கள் மார்னிங்லேயே குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குடிக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா தானே. என்ன ஆகும்னா தண்ணி மட்டும் நீங்கள் நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது சோடியம் பொட்டாசியம்லாம் இந்த தண்ணியிலேருந்து உடம்புலேருந்து வெளியே போயிடும். ஸோ தண்ணி மூலமாக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போதுமே சரிவிகித உணவு, அதாவது பேலன்ஸ் டயட், எல்லா நியூட்ரிஷனும் நான் எடுத்துக்கிறேன்னா, அதில் வந்து கலோரிகளை குறைக்கிறேனா, கொழுப்பு குறைக்கிறேனா, சர்க்கரையை இதுதான் நீங்கள் பார்க்குறமே ஒழிய நான் வந்து சுத்தமாக எதுவுமே சாப்பிட மாட்டேன், இல்லை பாதி வயிறு தான் சாப்பிடுவேன், இல்லை நீர் ஆகாரம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் தவறான முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும். அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து முடியலாம். பேலன்ஸ் டயட் எப்போதுமே ஆரோக்கியமானது.